டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். எனது பயணம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 2004 மக்களவைத் தேர்தலின் போது மிக முக்கிய பங்காற்றியவர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். எழுத்துத்துறையிலும் இன்னும் சொல்லப்போனா இந்திய வருமான வரித்துறையினுடைய மிக உச்சபட்ச பொறுப்புகளை எல்லாம் இவர் அலங்கரித்திருக்கிறார். அதிலும் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார். ஆட்சித்துறையிலும் தேர்தல் நிர்வாகத்திலும் தன்னுடைய ஆழமான பயணங்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. வரவேற்கலாம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதுவும் தேர்தல் அப்படிங்கிறது அரசியலாக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முன்னாள் தேர்தல் அதிகாரியை டிடி தமிழில் நாங்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் குறித்து அதுவும் சிறப்பு வாக்காளர் சட்டம் இது குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, உங்கள் பார்வை என்ன சார்? தேர்தலையும் அரசியலையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தேர்தலோட பேசிஸே இப்போ அரசியல் கட்சிகள் தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நிச்சயமாக அரசியலுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு ஏழாம் பொருத்தம்னு சொல்லலாம். எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு ஆளுமை காட்டும் பொழுது நிச்சயமாக சில பேருக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு இது ஒரு பெரிய சவால் தான் தேர்தல் நடத்துவது, எந்த காலமாக இருந்தாலும். ஆனால் முதல் தேர்தல் வந்து 1951-52 நடந்தது. அப்போ அந்த மாதிரி இல்லை. அப்போ முதல் தலைமை தேர்தல் ஆணையர் பெரிய நல்ல சாதனை செய்திருக்கிறார். அப்போல்லாம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு தனி டப்பா பெட்டி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு யார் வேட்பாளர் பிடிச்சிருக்கோ அந்த பெட்டியில் போடணும். அதுவும் பார்ட்டிஷன் ஆனப்புறம் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் ஒரு இதே கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் சொன்னாராம், யார் வந்து பேர் கொடுத்தாலும் அட்ரஸ் கொடுத்தாலும் உடனே இன்க்ளூட் பண்ணிடுங்க அப்படின்னு. அவங்க சிட்டிசனா இல்லையா என்பதை அவங்க வெரிஃபை பண்ண முடியாது. போதுமான நேரம். அது தவிர சில இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏதோ தேர்தல் நடத்தியாகணும் என்ற ஒரு கட்டாயத்தில் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா பண்ணினாங்க, அதை பற்றி சந்தேகமே இல்லை. முதல் தேர்தல் 1950. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது 1991 மீட்டர் ஸ்டேஷன் இருந்தபொழுது நிறைய சில தேர்தல் ஆணையம்னா என்ன என்பதை காட்டுவதற்கு நிறைய பாலிசி டிசிஷன்லாம் எடுத்துட்டார் அவர். அந்த டிஎன் ஸ்டேஷன் இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையத்துக்கும் அதிகாரத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரா இல்லை புது பாலிசிஸை உருவாக்குனாரா? அதாவது அந்த சட்டத்தில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து சில புது முறைகளை கொண்டு வந்தாங்க. எப்படி தேர்தல் நடத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங்லாம் சிட்டிக்குள்ளே 10 மணிக்குள்ளே முடிக்கணும், கிராமப்புறத்தில் வந்து 11 மணி போகலாம், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் முறைகள் கொண்டு வந்தார். அந்த விதத்தில் ஒரு தேர்தல் டயத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் அவங்க வந்து இவர் தேர்தலே போஸ்ட்போன் பண்ணிடுவேன் என்ற ஒரு பயமும் காட்டி வந்தார். இந்த மாதிரி நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலன்னா. அதே சமயத்தில் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த தேர்தல் சமயத்தில் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இது இருந்தது, ஒரு பயம்னு சொல்ல மாட்டேன், ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த உடனே ஆக்ஷனும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் மாறித்து தேர்தல் ஆணையத்துடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து அசர்ட் பண்ணாங்க. சில கட்சிகள் வந்து அவங்க வந்து தேர்தல் நிறைய தவறுகள் செய்தார்கள். இது நீங்க 91 காலகட்டத்தில் சொல்றீங்க. 91. அதுக்கப்புறம் அதிகமாகிட்டு இருந்தது. ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் நம்பர் வந்து அதிகமாக கொண்டிருந்தது. இப்போ வந்து 2000க்கு மேலே கட்சிகள் இருக்கின்றன.
அப்பொழுது அவ்வளவு இல்லை. இருந்தாலும் கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சிகள் புதுசாக வந்துருந்தது. அதனால இந்த கட்சிகள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி நடக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. அது வேண்டும் என்று நாங்கள் 2004 நான் என்னுடைய பரிந்துரைகளில் சொல்லியிருந்தேன். பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதினேன். அரசியல் கட்சிகளுக்குன்னு தனி சட்டம் வேணும். ஒரு அட்வொகேட்ஸ் ஆக்ட் இருக்கிறது மாதிரி பார்ட்டிக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிகளுக்குன்னு ஒரு தனி சட்டமே இல்லை. அதை நாங்கள் ஒரு ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா கமிட்டி கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்ணுவோம். நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு. அதனால் இது வரைக்கும் அதை கொண்டு வரவே இல்லை. ஸோ அப்படி கொண்டு வந்திருந்தா தேர்தல் ஆணையம் மேலே அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ், புகார், அதிருப்தி வராது. சொல்ல முடியாது. இருக்கும், புகார்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு. ஒரு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்க தவறு செய்தால் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அதெல்லாம் கிளியராக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவங்க நிதி முறையெல்லாம் கணக்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம ஒன்றும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. எக்ஸப்ட் டொனேஷன்லாம் கொடுத்தா அதை மாத்திரம் ரிப்போர்ட் பண்ணணும்னு இருக்கேன். அதே மாதிரி கட்சிகள் அங்கீகாரம் கொடுக்கறது கொடுக்கலாம். பட் ஆனால் அதை எடுக்க முடியாது. அதுக்கு சட்டம் கொடுக்கல, இடம் கொடுக்கல. அதனால நிறைய இல்லை, அது இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு இருக்கு. அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்களை பர்டிகுலர் பீரியட் 6 ஆண்டுகளுக்கு எடுக்கல அப்படின்னா அவங்களுடைய அங்கீகாரம் நீக்கப்பட்டுரும்ல சார்? அப்படி நிறைய கட்சிகள் நீக்கியிருக்கீங்க. அவங்க கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே நீங்க நீக்கியிருக்கீங்க. கட்சிகள் அங்கீகாரத்தை நாங்கள் விட்ரா பண்ண முடியும். அது தவிர கட்சிகள் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனே நாங்கள் வாபஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் கட்சியில் தேர்தலையே அவங்க எடுத்து தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாக்க அந்த கட்சியில் இருந்து என்ன பயன்? அவங்க லாபி சென்டர் மாதிரி. சமீபத்தில் ஒரு 40-41 கட்சிகள் தமிழ்நாட்டில் அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரத்து பண்ணி. ஆமாம், ரத்து பண்ணேன். ஏன்னாங்க அவங்க தேர்தலையே பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவங்க பங்கு எடுத்தனால்தானே, தேர்தலுக்காக தானே கட்சிகள் இருக்கின்றது. பட் பங்கே எடுத்துக்கொள்ளலை தேர்தலில். அதனால ஒரு டைம் கொடுக்குறோம், அது மட்டும் நீங்கள் பண்ணலைனாக்க விட்ரா பண்ணுறோம் சார். அதுக்குள்ளே தான் நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், நான் அரசியலுக்காக இல்லை, அவங்கள எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. ஆமாம், தேர்தலில் பங்கெடுத்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அது சொல்ல முடியாது. அவங்க தேர்தல் சின்னத்தில், அவங்களோட கட்சி சின்னத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இப்போ சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி அவங்க இன்னொரு கட்சியினோட சின்னத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு அந்த இது கிடையாது, அங்கீகாரம் கிடைக்காது. அதனால நிச்சயமாக ஸோ நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் கூட நிற்கலாம், ஆனால் இன்னொரு பார்ட்டியுடைய சின்னத்தில் நிற்கக்கூடாது. நிற்கக்கூடாதுன்னு சொல்லலை, நிற்கலாம். ஆனால் அவங்க கட்சிக்கு இது அங்கீகாரம் வேண்டும் என்றால் அவங்க கட்சி சின்னத்தில் தான் நிற்க வேண்டும். இல்லை, கட்சி சின்னம் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னம் கொடுக்கல, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டப்போ தான். ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் தான் ஒரு சின்னங்களை ஒதுக்குவீங்க, அலோகேட் பண்ணுவீங்க. அப்போ அதான் சொல்கிறேன், ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாம், ஆனால் ஒரு ப்ராமினென்டான ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் நிற்கக்கூடாது. நிற்கக்கூடாதுன்னு அதான் சொல்லலை, அவங்க நிற்கலாம். ஆனால் இந்த பதிவு பண்ண கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே. இது தெரிந்து தானே அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. இது அந்த கட்சிகளுக்கு தெரியாதா? இப்போது 41 கட்சிகள் எங்களுக்கான பதிவு நீக்கப்பட்டிருக்கு, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க மீண்டும் போகிறாங்க, அப்பீலுக்கு போகிறாங்க. அவர்களுக்கு தெரியாத இந்த விதியெல்லாம் இருக்குது, நம்ம இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நின்னால் நமக்கு அக்கௌண்ட்டில் அது வராது அப்படின்னு. கட்சிகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த வேட்பாளர்களுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ என்று சொல்ல முடியாது என்னால். ஆனால் கட்சிகளுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்க தேர்தலில் பங்கெடுத்து கொண்டால்தான் அவருடைய பதிவு கண்டினியூ ஆகுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அது கட்சிகள் அவங்க வேட்பாளர்கள்ட்ட சொல்கிறார்களா இல்லையா நமக்கு தெரியாது. அது அவங்க தெரிவிக்க வேண்டிய விஷயம். அது இன்னொரு விஷயம் சார், ஒழுங்காக கணக்கு காட்டலை அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த கட்சிகள். ஆமாம், அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குதா? அதனால தான் நிற்கிறீங்களா? சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது அவங்க டொனேஷன் வாங்கினாலும் எப்படி காட்டணும், அதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. அது கூட முன்னெல்லாம் என்ன இருந்ததுன்னா, கட்சி சார்ந்தவர்கள் செலவழிச்சா அது அதில் வர வேண்டாம், அவங்க கணக்கில் வர வேண்டாம்னு இருந்தது. அதெல்லாம் மாற்றியாச்சு, இப்போ நிறைய ப்ரொவிஷன்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ கூட கருப்பு பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க தேர்தல் சமயத்தில். அது கட்சியோட அக்கௌண்ட்லேயும் வராது, வேட்பாளருடைய செலவுலேயும் வராது. அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நிறைய பரிந்துரைகள் சில பேர் செய்திருக்காங்க, நானும் செய்திருக்கிறேன்.
அது இந்த கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இது கொடுக்கக்கூடாது, டொனேஷன் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பதானால் அவர்கள் நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் என்பதற்கு கொடுத்து அது மூலமாக தேர்தல் ஆணையம் அதை தேர்தல் செலவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சார், இப்போ சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சி தேர்தலில் கூட போட்டியிடாமல் இருக்கு, ஆனால் நிறைய ஃபண்டு வருது, பல கோடி ரூபாய் ஃபண்டு அந்த கட்சிக்கு வருது. ஆனால் அந்த கட்சி தேர்தலில் ரொம்ப குறைவான வேட்பாளர்களை விட்டுறாங்க, அவங்க பெறுகிற வாக்குகள் ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் கோடிகளில் அவங்க டொனேஷன் வாங்குறாங்களே. அது அந்தந்த கட்சியினுடைய நிலைமையை பொறுத்தது. சில கட்சிகள் வாங்குகிறார்கள், அது சந்தேகம் இல்லை. இன்ஃபேக்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த பணத்தை வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக அந்த மாதிரி கட்சிகள் சில கட்சிகள் இருக்கின்றது என்று ஒரு புகார் இருக்கிறது. அதனால இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்குள்ள வரும்ல. ரொம்ப சின்ன கட்சியா இருக்கு, தேர்தல் ரொம்ப கம்மியா இவ்வளவு டொனேஷன் வாங்கி இருக்காங்க, அதுக்கு அதிகாரம் இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய நிதி நிலைமையை எக்ஸாமின் பண்ணி அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா என்பதை வெரிஃபை பண்ணலாம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து இது எக்ஸம்ஷன் எப்பொழுது கிடைக்கிறது என்றால் அவர்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தால்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஆடிட் பண்ணாமல் வைத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் தலையிடலாம். ஏதாவது தவறு செய்தா தேர்தல் ஆணையத்தால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த தேர்தல் விதிமுறை இருக்கு, தேர்தல் நடத்தும்போது இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கின்றன. அப்பொழுது வந்து நாங்கள் வந்து ஃபைன்லாம் ஒன்றும் போட முடியாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது என்று சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்க செலவை கட்சி செலவாக காட்டினால் அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் ஸ்டேட் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி அவர் வந்து இந்த ஸ்டேட் பார்டர் மட்டும் அந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்கு தேர்தல் இது பண்ணுறது கேம்பெயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே சொன்னால் அது பண்ணக்கூடாது. அந்த என்டையர் செலவை வந்து அந்த கட்சி வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சில முறைகேடுகளுக்கு ஸ்மால் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், சில முறைகளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்தல் பொழுது பாத்திரங்கள்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில். இதில் ஹரியானா பஞ்சாப்லாம் லிக்கர் கொடுப்பாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் சேலைகள்லாம் கொடுத்தாங்க கட்சிகள். இது மாதிரி நிறைய விதிமீறல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவர் மீது ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஐதர் ஒரு கட்சியிலிருந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம், எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணலாம். ரொம்ப சீரியஸ் மிஸ்டேக் இருந்தால் எலெக்ஷன் சின்னத்தையே நம்ம வாபஸ் பெறலாம். சிம்பிள் ஆர்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நம்ம சீரியஸ் அஃபென்ஸ் பண்ணினாங்க, தேர்தல் சின்னத்தையே வித்ட்ரா பண்ணிடலாம். ஆனால் அது போராது என்பது என்னுடைய எண்ணம். அதனால்தான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெனல்ட்டி போடுற மாதிரி ஒரு அதிகாரம் வேண்டும். பெனல்ட்டி இல்லாட்டா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு வாக்காளரே தப்பு பண்ணுறான்னு வச்சுங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த தேர்தலில் அவங்க தப்பு பண்ணினாங்கன்னாக்க. அதே மாதிரி வேட்பாளர்கள் தப்பு பண்ணால் அவங்கள 2 வருஷமோ 3 வருஷமோ தேர்தலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது என்று சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன அவங்களுக்கு இம்ப்ரிசன் பண்ணலாம் முடிய வேண்டாம். வெறுமன பனிஷ்மெண்ட் ஆர் ஃபைன் இல்லாட்டா ஸ்மால் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன். இப்போ தேர்தல் அப்படிங்கிறத நம்ம மையப்படுத்தி வரும்போது நான் சொன்னேன், வாக்காளர் திருத்த சட்டம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால நிறைய உண்மையான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமை இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சார், உண்மையா? வாக்காளர் பட்டியல் நம்ம தயாரிக்கும் பொழுது முதல்ல தெரியணும், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம், எப்படி வாக்காளர் பட்டியலை நம்ம தயாரிக்க வேண்டும் என்பதற்கு இந்த முறைகள்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி மேனுவல்லாம் கொடுக்குறோம். அது என்ன ஆகுது, சில மாநிலத்தில் நன்னா பண்ணுறாங்க, வாக்காளர் பட்டியல் கரெக்டாக இருக்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுச்சேரி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. இந்த சில மாநிலங்களில் கம்ப்ளைண்ட் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலே நான் இருக்கிற போது என்னாச்சு, இந்த புது டோர் நம்பர் ஓல்டு டோர் நம்பரில் கன்ஃபியூஷன் வந்தது. சில பேர் வந்து இன்னொரு வார்டுக்கு போயிட்டாங்க அந்த நம்பர் இதனால்.
அந்த இன்னொரு வாக்குச்சாவடியில் அவங்க பேர் இருந்தது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்கள்லாம் இருக்கிறது. ஆனால் தேர்தல் வாக்குப்பட்டியல் எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம் நாட்டில் நிறைய பேர் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் வேலை நிமித்தமாக அவங்க வந்து சென்னையிலேருந்து பாம்பேக்கு போவாங்க. இப்போ சென்னையில் அவங்க பேரை எடுத்துட்டு பாம்பேயில் தான் இன்க்ளூட் பண்ணணும், சென்னையிலேருந்து எடுக்க மாட்டாங்க. அது அந்த இதை ரிக்குவயர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் அங்கே போய் பாம்பேயில் போய் இன்க்ளூட் பண்ண, பாம்பேலையும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி தவறுகள் இருக்கின்றன, கோளாறுகள் இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும். அதற்கு சில வழிமுறைகள் அவங்க வகுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்பவர்களுடைய அலட்சியத்தினால் தவறுகள் நிச்சயமாக ஏற்படுகிறது. அதை முழுவதும் சரி செய்யணும்னா அதுக்கு ஒரு பெரிய பேனல் வேணும் அப்படிங்க. 100% பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் கேட்டேன் நாங்கள், அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் தொகுதியில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் இல்லாமல் இருக்கலாம். நம்ம நாட்டில் என்ன ஆகுதுன்னா சில தொகுதியில் வந்து 1000-2000 பேர்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. மாநில அளவில் லட்சக்கணக்கில் பேர் இல்லைங்கிறாங்க. ஆனால் இல்லை, இது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இல்லை உண்மையா நிலவரமா? இல்லை, இப்போ நம்ம டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று வெரிஃபை பண்ணுவோம். அது வந்து சில வருஷங்கள் நடக்கவில்லை. அதனால என்ன ஆகுது, 5 வருஷம் கழித்து நீங்கள் திடீர்னு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கனாக்க நிச்சயமாக தவறுகள் கோளாறுகள் இருக்கும். அண்ட் இப்போ கல்கட்டாவில் நான் இருக்கிற போது ஒரு 30-40 லட்சம் வாக்காளர்கள் பேரை எடுத்தோம். அதே மாதிரி 20-25 லட்சம் பேர்கள் கொண்டு வந்தோம் புதுசாகவும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 18 வயசு ஆனாங்கனாக்கா அவங்க பேரை இன்க்ளூட் பண்ணணும். அதனால் அந்த இறந்து போனவர்கள் இருக்காங்க வாக்காளர்கள், அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு டெத் ரிஜிஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணணும். சில மாநிலங்கள் பண்ணுகிறார்கள், சில மாநிலங்கள் பண்ணுவதில்லை. அதே மாதிரி இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, ஒரு அட்ரஸில் வந்து 40 பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் இருக்குது வாக்காளர். அது சில இடத்துல இருக்குது. இப்போ என்ன ஆகுது, மைக்ரண்ட் லேபர் இப்போ பீகார்லேருந்து வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வீடு ஒன்றும் கிடைக்காது. அதனால் ஏதோ ஒரு அட்ரஸை கொடுத்து பண்ணிவிடுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிடுவாங்க. அந்த அட்ரஸில் இருக்க மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி தவறுகளும் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சிக்கு பயன் இருக்கிறது, இன்னொரு கட்சிக்கு அது சரியாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இது வந்து பயஸோடு பண்ணலை. மிஸ்டேக்ஸ் ஹேப்பன், ராங் என்ட்ரிஸ் ஆர் மேட், ராங் டிலீஷன்ஸ் ஆர் மேட். ஆனால் அதை வந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு அந்த யாரெல்லாம் பேரெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களோ அவங்கெல்லாம் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ரைவசி ஓட்டு இருக்குது, அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கே தெரியாது. அதே மாதிரி பேரெல்லாம் எடுத்துட்டாங்க, அவங்கெல்லாம் எங்கள் கட்சிகளோட வாக்குகள், பேர் இன்க்ளூட் பண்ணவங்கெல்லாம் ஆளுங்கட்சிகளோட வாக்குகள்னு சில பேர் சொல்கிறாங்க, சில கட்சிகள் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஒரு டெலிபரேட்டாக மிஸ்டேக் பண்ணுறதில்ல. ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், மிஸ்டேக்ஸ் ஹேப்பன், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய தவறுகள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, இப்போது இதில் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த தேர்தலில் நீங்கள் சந்தித்தது இருக்குல்ல, அதாவது 2000 முதல்ல தேர்தல் ஆணையத்துக்குள்ளே வரீங்க, அப்பத்துலேருந்து மொத்தம் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க சார் 2004 வரைக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மாநில தேர்தல்கள் இருக்கும். அது தவிர ராஜ்யசபா தேர்தல் இருக்கும். அப்புறம் ஜனாதிபதி, உபஜனாதிபதி தேர்தல். நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் நீங்க தான் நடத்துனீங்க, அதாவது அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆன எலெக்ஷன் நீங்க தான் நடத்துனீங்க, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆன அந்த தேர்தலை நீங்க தான் நடத்துனீங்க. அதனால ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-12 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும். இதுல இந்த 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் நட்பு ரீதியானவர்கள், நன்றாக தெரியும். பிஃபோர் பிரசிடென்ட், பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே தெரியும், நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் வந்து இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் பேசுகிறதும் இல்லை. ஒரு யாரையும் கேட்டாங்க தான் சொல்கிறது, பதில் கொடுக்க வேண்டிய தவிர நாங்கள் ஜனாதிபதிக்கு தான் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் 2004 பீகார் எலெக்ஷன் நடந்தது. அங்கே சாப்ரான்னு ஒரு தொகுதி இருந்தது, அதில் தான் லாலு பிரசாத் யாதவ் நின்றார். அந்த எலெக்ஷன் நாங்கள் கேன்சல் பண்ணினோம். அவ்வளவு தவறுகள் நடந்தது. அந்த தவறுகளை வந்து நாங்கள் போட்டு ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் வெப்சைட்டில் போட்டோம். அப்பொழுது நம்ம அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்தார்.
நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து இதை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்ல வரோன்னு இருக்கோம். நீங்கள் சரியாக பண்ணீங்க அதை அந்த என்ன அந்த ஆர்டர்லேயே எல்லா டீட்டெயில் எவ்வளோ தவறுகள் நடந்துன்னு இருக்கோம். ஒரு 4 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, தேர்தல் வாக்குச்சாவடிகளில் சில பேர் வந்து ஓட்டலில் யாரோட பேரையோ போட்டு கையெழுத்து போட்டு ஓட்டு போட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வாக்கு இயந்திரங்கள் இருந்தாலும் அதில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கலாம். அது வாக்கு இயந்திரத்தை போய் நம்ம சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் இந்த தேர்தலுக்கு ரத்து செய்தோம். அதுக்கு பேர் கவுண்டர்மாண்டிங் வித் எலெக்ஷன் என்று பேர். அதை ரத்து செய்தோம். அந்த காரணங்கள்லாம் நாங்கள் சுட்டி காட்டி ஒரு அழகான ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆர்டர் போட்டோம். அது எல்லா கட்சிகளும் பீகார்ல லாலு பிரசாத்துடைய தொகுதியில் மட்டும். அதே மாதிரி இன்னொரு தேர்தல் பொழுது ஒரு மந்திரி அவர் வந்து என்னோட தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கிறது, கவுண்டிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு 11 மணிக்கு ராத்திரி ஃபோன் பண்ணுறாரு. நான் வந்து பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் பேசிட்டேன், அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு. நான் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. வாக்குகள் எண்ணிக்கை எடுக்க டைமெல்லாம் நாங்கள் ஷெட்யூல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் தவறுகள் இருக்குது என்று நீங்கள் எங்களுக்கு நிரூபித்தால் அந்த ரிசல்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் பாட்டு இந்த மாதிரி அலிகேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து வாக்குகள் எண்ணிக்கையை நிறுத்த முடியாது என்று சொன்னேன். மறுநாள் எலெக்ஷன் கவுண்டிங் நடந்தது, அவர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை கிட்ட. அதனால் இந்த மாதிரி சில கட்சிகள் அவங்களுடைய அவங்களுக்கு ஜெனுவனாகவே அவங்க வந்து ஒரு சந்தேகப்படலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கட்சிகள் சொல்வது வந்து சரி என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமது டிடி தமிழில் தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி 20/10/2025 திங்கட்கிழமை காலை 8:30க்கு 1000 பாவ தீபங்கள். சமூக தடைகளை உடைத்து உலக நட்சத்திரமாய் ஜொலிக்கும் கலைச்சுடர் டாக்டர் நர்த்தகி நட்ராஜ் தன்னுடைய நடனம் மற்றும் சுயம் பற்றி மனம் திறக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. என் பெண்மையையும் நடனத்தையும் ஒரு சேர கொண்டாட ஆரம்பித்தேன். ஒன்று பிரிக்க முடியாது. அப்போ ஆரம்பித்த ஆட்டமும் சலங்கை சத்தமும் இன்னமும் கூட திருவிழா திருவிழா, கொண்டாட்டம் கொண்டாட்டம், ஆனந்தம் ஆனந்தம் சொல்லி என் சலங்கையும் பெண்மையும் ஒன்று சேர்ந்து கூத்தாடி கொண்டிருக்கு. 20/10/2025 திங்கட்கிழமை காலை 8:30க்கு எனக்கு பத்மஸ்ரீயோ கலைமாமணியோ கொடுக்கப்பட்டது என் கலைக்காக, நீண்ட கால உழைப்புக்காக, திருநங்கைங்கிறதுக்காக இல்லை. நமக்குள்ள எத்தனை விகிதத்தில் நரகாசுரன் இருக்கான்னு கணக்கு போட்டு அதையெல்லாம் அழிச்சிட்டு தீபமாக மனசில் ஒளியை ஏற்றி இந்த திருவிழாவிலிருந்து நம்ம புனிதர்களாவோமே. 20/10/2025 திங்கட்கிழமை காலை 8:30க்கு 1000 பாவ தீபங்கள். தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி காண தவறாதீர்கள். நமது டிடி தமிழில் தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: இன்றைய இளைஞருக்கு பெரிதும் தேவை அறிவின் பெருக்கமா, உறவின் நெருக்கமா? தீபம் என்றால் ஜோதி, சுடர். ஆவளி என்றால் வரிசை. தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு பண்டிகைதான் இந்த தீபாவளி பண்டிகை. நடுவர் முனைவர் இரா நவஜோதி. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் பாசத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்துளி தாம்ப நாம் படிக்கும் இதிகாசம். ஒன்றை போல பூமி இல்லை, ஒன்றை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்தின் முன்னந்த கடவுளும் கூட நிகரில்லை. அப்பா 20/10/2025 திங்கட்கிழமை காலை 9:05க்கு தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். நமது டிடி தமிழில் சனிக்கிழமை நண்பகல் 12:30க்கு செஃப்ஸ் கிச்சன்.
டிடி தமிழில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் 12:30 மணிக்கு வர ஷெஃப்ஸ் கிச்சன்ற ப்ரோக்ராமில் நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின் நிறைய ஸ்டேட்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ் காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோவாவோடைய மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷான ரோஸ் ஆம்லெட் தான். கண்டிப்பாக இந்த எபிசோட் பாருங்கள். சனிக்கிழமை நண்பகல் 12:30க்கு செஃப்ஸ் கிச்சன் டிடி தமிழில். சவாலாக இருந்த நீங்க சந்தித்த சட்டமன்ற தேர்தல் எது சார்? பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேஷ். சவாலா இருக்கும். காஷ்மீர் இருந்து, ஆனால் காஷ்மீர் அவ்வளோ கஷ்டமாக தோணலை. இல்லை, எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் விதிமுறைகளை பயன்படுத்தாமல், அது ஃபாலோ பண்ணாமல் கட்சிகள் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தவறுகள் செய்து கொண்டிருந்தன. அது சில ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். அப்படி தப்புகள் கண்டுபிடித்த அப்புறம், தவறுகளை கண்டுபிடித்த அப்புறம் நாங்கள் ஒன்லி எஃப்ஐஆர் தான் போட முடியும். போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அது எப்போ வருதோ, ஹியரிங் கோர்ட்டில் வரும்போது 5-10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அந்த ஆளே பார்லிமெண்ட் அவர் ஸ்டேட் அசம்பிளிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பார். ஆனால் இந்த குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. பர்டிகுலர்லி உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது உடனே, அதுக்காக தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சில பவர் அதிகாரங்கள் தேவை என்று நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். சார், இப்போ மக்களவை தேர்தல் அது ஒரு பெரிய சேஞ்சிங் பாயிண்ட். மீண்டும் காங்கிரஸ் 2004 வந்த அந்த தேர்தல் தான். அது வரைக்கும் வாஜ்பாயுடைய கவர்மெண்ட். நீங்கள் அந்த தேர்தல் நடத்துறீங்க, எப்படி இருந்துச்சு? நிறைய குறைபாடுகள் உள்ளதாக கட்சிகள் சொன்னார்கள். ஆனால் முதல்ல நாங்கள் இவிஎம் ஹோல் கண்ட்ரிக்கு அப்போ தான், அந்த எலெக்ஷனில் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அப்பொழுது ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் இருந்தன. என்ன, இந்த இவிஎம்மில் கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த இவிஎம்னால் இந்த இன்வேலிட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, ஓட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, அது செல்லாததுன்னு, அந்த மாதிரி நடக்காது. ரெண்டாவது, பேப்பர் சேவ் பண்ணுறோம். மூன்றாவது, டைம். வாக்குச்சாவடியில் முன்னெல்லாம் 500-600 பேர் தான் இருப்பாங்க. 1000க்கு மேலே போக முடியும். நாங்கள் 1200-1500 மட்டும் கொண்டு போனோம் வாக்குச்சாவடிகளில். அதில் இந்த க்யூ மூவ்மெண்ட் குயிக்காக இருக்கிறதுனால. அந்த மாதிரி இந்த இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை காட்டி ஜனங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைய சொன்னால், அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகாரிகள் நன்றாக பண்ணினார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலேயே மாட்டு வண்டியெல்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க கிராம பக்கம்லாம் போய், அப்புறம் தம்பட்டம்லாம் அடித்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முதல் தடவை என்றதுனால சில பேருக்கு சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் பற்றி 0.1% கூட இல்லை. அந்த தேர்தலில் 2-3 பேர் தமிழ்நாட்டிலே 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி முறைகள், ஓட்டு வேறு கட்சிக்கு போகிறது அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அந்த மிஷினை உடனே மாற்றுங்க. அந்த மிஷின் தப்பு நான் சொல்லலை, இன்னொரு மிஷினை மாற்றுங்க. அந்த மிஷினை நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம், தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா தேர்தலை நம்ம நடத்தி கொண்டு இருக்கணும், அதை போய் டிலே பண்ண முடியாது. ஸோ புது மிஷினை உடனே ரிப்ளேஸ் பண்ணி, அப்புறம் அந்த மிஷினை நாங்கள் எக்ஸாமின் பண்ணால் ஒரு தவறும் இல்லை. இப்போ ஒவ்வொரு தேர்தல் வாக்குச்சாவடியிலும் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாக் போல்னு பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஓட்டும் கரெக்டாக, ஒவ்வொரு பத்தி கரெக்டாக விழுறதா என்று கட்சிகள் ஏஜென்ட் முன்னாடி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை கையெழுத்து போட்டு கொடுத்தப்பறம் தான் அந்த மிஷினையே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அன்னைக்கு காலையில் கூட ஒரு ரவுண்ட் அப்படி நடக்கும். இவ்வளவு தெரிந்தும் கூட அவங்க குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், விவி பேட்டர்ன் சொல்லிட்டு இப்போது அந்த வாக்கு சீட்டு எண்ணுகிற அந்த எங்கே போகிறது ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்லீப் விழுறது அப்படின்னு சொல்கிறது. நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காது. அதை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு நம்பகமான மிஷின். அது நம்ம நாட்டுக்கு ஒரு இட்ஸ் a matter of pride. எல்லாருமே ஒவ்வொரு நாட்டுக்கும். அமெரிக்காவே இதை நடைமுறைப்படுத்தலை ஜனாதிபதி தேர்தலுக்கு.
ஒரு வலிமையான ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நாடு. ஆனா இந்தியாவில் ஏன் அதை கொண்டு வந்திருக்கீங்க? முதல்ல அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்துவதில்லை என்று தவறுது. நடைமுறை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த மிஷின் வந்து பிரைவேட் கம்பெனி வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் தான் பண்ணுறோம், டிஃபென்ஸ் கம்பெனியில் தான் நம்ம பண்ணுறோம் மிஷினை. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறோம். அது பிரைவேட் கம்பெனி. அதே கம்பெனி வந்து கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுத்துருக்குது. அதனால பிரைவேட் கம்பெனியில் பண்ண மிஷினை முதல்ல யூஸ் பண்ணாங்க. சில இடத்துல பண்ணாங்க. அமெரிக்காவில் இன்னொரு தேர்தல் விதிமுறை பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. அது மாதிரி இல்லை நம்மளுடையது. நமக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் எலெக்ஷன் சிஸ்டம். விதிமுறைகள் எல்லாம் த்ரூ அவுட் த கண்ட்ரி அதே ஃபாலோ பண்ணணும். அங்கே வந்து அப்படி கிடையாது. சில மாநிலங்களில் இப்போ கூட எலக்ட்ரானிக் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. டச் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் யாருக்கு ஓட்டு பண்ணவும் போகிறாங்க. சில மாநிலங்கள் இருக்குது. சில மாநிலங்களில் ஏதாவது இந்த ஒரு இதை வச்சு மிஷினை வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு ஹோல் வரும். அந்த யாரோட பேர் அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு கொடுப்பதா சொல்லுவாங்க. ஒரு பஞ்சிங் மிஷின் பண்ணுவாங்க. சில மாநிலங்களில் பேலட் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. சில மாநிலங்களில் அதுக்கு வாக்குச்சாவடிக்கே போக வேண்டாம், ஃபோன்லேயே சொல்லலாம். அதெல்லாம் அந்த மாதிரி விதவிதமான மாநிலங்களில் விதவிதமான விதிமுறைகள் இருக்கின்றன. அவங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியும் என்றால், அமெரிக்காவில் வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. முதல்ல கான்ஃபெடரேஷன் ஆக்கினாங்க, அப்புறம் ஃபெடரேஷன் ஆக்கினாங்க. அதனால சில அதிகாரங்களே அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லாம் இந்த தேர்தல் முறையே, அந்த தேர்தல் ஆணையத்தையே நம்ம அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு நாட்டிலையும் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்த சமயத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்த மாதிரி பவர் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் முறைகள் பற்றின பவர் சொல்ல, தேர்தல் ஆணையத்தை பற்றி அது ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட்டுங்கிறது அந்த அதிகாரத்தை கொடுத்தது நம்ம நாட்டில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்து, அப்படி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எடுக்க வேண்டும் என்றால், நீக்க வேண்டும் என்றால் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வச்சு அவங்களுக்கு எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. அதை தவிர நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. தேர்தல் முறை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது அனௌன்ஸ் பண்ணி ரிசல்ட் வர மட்டும் ஜுடிஷியரி கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். The special powers of election commission அப்படின்னு the entire actually ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ சப்போஸ் சட்டத்தில் இடம் இல்லை, ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்குன்றாங்க. அது வந்து சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், the chief election commissioner cannot throw his hands in despair and appeal to God. He has to take action, and so long as it is in accordance with the spirit of the constitution, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இது உள்கோட்டுக்குள்ளே இருக்குனாக்க நீங்கள் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுப்ரீமசி பவர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது. இல்ல, சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி பவரை கொடுத்து. டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி சார், ஒரு வருமான வரித்துறையில் ஒரு பெரிய அதிகாரி, இந்தியாவுடைய மிக முக்கியமான காலகட்டம், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் இதெல்லாம் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபினான்ஸில் டாப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஏன் தேர்தல் ஆணையத்தை சூஸ் பண்ணீங்க? முதல்ல நான் வந்து 1991 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் வந்தபோது நான் அப்போ ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன், இந்த துணை செயலாளராக. இது எப்போ இருந்தீங்க? 1991. அதாவது நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்து மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது. முதல் 2 பட்ஜெட்டில் நான் வந்து வருமான வரி போர்டில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் மன்மோகன் சிங்கோட தான் வேலை செஞ்சுருக்கேன். அண்டு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர வேண்டியிருந்தது. அது அப்பொழுது நான் வந்து கமிஷனர் லெவலில் இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் எனக்கு வந்து சீஃப் கமிஷனர் ஆகணும். அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரமோஷன் கமிட்டியில் ஒரு 15 பேருக்கு மேலே என் பேரை கொண்டு வந்தாங்க. ஏன்னாக்க இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் 5 பேர்கிட்ட டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இருந்து அவுட்ஸ்டாண்டிங் வாங்கினா நீங்கள் வந்து யூ கேன் சூப்பர் சீட் அதர்ஸ்.
ஸோ அந்த விதத்தில் நான் வந்து சீஃப் கமிஷனர் வந்து வரும்போது 1994 நினைக்கிறேன் பாம்பேயில் போட்டாங்க. பாம்பேயில் நான் வந்து தமிழ்நாடு தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் மன்மோகன் சிங் பாம்பேக்கு தான் போனோம் அப்படின்னு. ஸோ அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, அடிஷ்னல் செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் டெல்லிக்கு வர முடியுமா அப்படின்னு. அது பாம்பேயில் வேலை செஞ்சு பாம்பேயில் ஒரு முக்கிய சென்சிட்டிவ் கம்பெனியில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அது அழைப்பு வந்த உடனே சரி நான் வந்து ஒரு செக்ரட்டேரியட்டில் அடிஷ்னல் செக்ரட்டரி கூப்பிட்டாங்கன்னா வந்து மறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். சில பேர் கேட்டாங்க, பாம்பேயில் சீஃப் கமிஷனர் விட்டு நிமிடம் திருப்பி டெல்லிக்கு போகிறீங்களேன்னு. அது பட் நான் வந்து ஒரு நார்மல் கோர்ஸில் எடுத்திருந்தேன், அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கிற போது எனக்கு இத்தியோப்பியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க 6 மாதத்துக்கு. ஸோ அந்த சமயத்தில் இந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணணும். எங்கள் சர்வீஸ்லேருந்து ஒருத்தர் செக்ரட்டரி ஆகலை. ஐஆர்எஸ்லேருந்து ஆமாம், சேர்மனாக இருந்தவர் வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மலாக நான் வந்து என்னோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் போயிருக்கணும். ஆனால் அந்த செக்ரட்டரி பேனல் பண்ணும்பொழுது நான் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டுருக்கேன். அப்போது நிதி அமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம IMFல வந்து நான் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டுருக்கேன், பட் சொல்கிறாங்க இந்த மாதிரி செயலர் பேனல் செக்ரட்டரி பேனல் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், கேபினெட் செக்ரட்டரியேட்டு நீ போய் கேளு, போகலாமா வேண்டாமான்னு போய் கேளு அப்படின்னாரு. அப்போ சுரேந்திர சிங்னு ஒரு கேபினெட் செக்ரட்டரி இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். முதல்ல அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் வந்து பார்க்கணுன்னு இருக்கேன். எதுக்காகன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் கூப்பிட்ருக்காங்க, போகணுமா வேண்டாமான்னு தெரியல, என்னுடைய மந்திரி உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு. ஒரு 2-3 நாள் கழித்து நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. 2-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணாரு, நீங்கள் யூ ஆர் இந்த செக்ரட்டரிஸ் பேனல், உங்களை போட்டிருக்கோம். அந்த ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் எங்கள் சர்வீஸ்லேருந்து செக்ரட்டரி ஆனது. அப்புறம் ஆனால் 4-5 மாதம் ஆகும், நீங்கள் உண்மை எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ 4-5 மாதம் ஆச்சு. நான் செக்ரட்டரி இந்த கம்பெனி அஃபேர்ஸ்னு போட்டாங்க. அதில் பெரிய சகாப்தம், ஒரு 3 வருஷம் கம்பெனி அஃபேர்ஸில். அங்கே எனக்கும் மந்திரிக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. மந்திரினா அது அந்த மந்திரி அந்த பீரியடில் அப்போது என்னை பற்றி பேப்பர்கள்லாம் வந்தது. இந்த மாதிரி நான் சிலதெல்லாம் மறுத்ததாக. அதுதான் என்று நினைக்கிறேன். அதனால தான் ஒரு நாளைக்கு திடீரென்று என்னை கூப்பிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். எங்களுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் பிரிஜேஷ் மிஸ்ரான் இருந்தார். ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன்னு. கேன் யூ கம் அண்ட் சீ மீ அப்படின்னாரு. போய் பார்த்தேன். பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி. அவர் சொன்னார், எப்படி நீ எலெக்ஷன் கமிஷன் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னாரு. நான் என்ன எலெக்ஷன் வேலையே பண்ணது கிடையாது, பண்ண தயாராது, நான் ஜாயின் பண்ண. பட் ஆனால் எனக்கு ஒரு 2 hours டைம் கிடைக்குமான்னு கேட்டேன். சார் நிச்சயமாக எடுத்துங்க அப்படின்னாரு. எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, எல்லாரும் என்ன எந்த அதிகாரியும் இந்த வேலையை எடுத்துப்பாங்களே, நீயே எடுத்துக்கல. நான் சொன்னேன், என்னுடைய மனைவிக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து டெல்லி ஒத்துக்காது, வேறு டெல்லி வின்டர், அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் அ வேர்ட். ஸோ கேட்டுட்டு என் ஒய்ஃப் வந்து 1 மாதம் முன்னாடி தேர்தல் ஏர்போர்ட்டில் ஒரு தேர்தல் ஆணையர் போயிட்டு இருந்தார், செக்யூரிட்டிலாம், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஓகே, ஒரு 1-2 மாதம் முன்னாடி. கிடைக்காது அப்படின்னேன். ஏன்னா நான் வந்து தேர்தல் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றும் கிடையாது. அதை பெருசாக யோசிக்கவும் இல்லை, நீங்கள் யோசிக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அப்போ என்ன பேச்சு இருந்ததுன்னா, பேப்பரில் என்ன வந்ததுன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது, செபி. அதுக்கு தான் நான் சேர்மனாக போகிறேன்னு ஒரு வதந்தி இருந்தது. நான் நினச்சேன் ஒருவேளை போடுறாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திடீர்னு இது வந்தது. நான் சரி, அப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி என்ன சொன்னார், நீ எஸ் சொன்னேன்னா வித்தின் 1 hour பிரைம் மினிஸ்டர் வில் சி யூ, யூ டெல் மீ பிஃபோர் 3-4 o'clock பிரைம் மினிஸ்டர் வில் சி யூ அப்படின்னாரு. ஸோ 3 மணிக்கு நான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 2:30 மணிக்கு. ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையராக போகிறீங்க, அப்புறம் தான் தலைமை தேர்தல் ஆணையராக போகிறீங்க. ஸோ பிரதம மந்திரி என்னை கூப்பிட்டார், ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். ஆனால் என்னுடைய தேர்தல் ஆணைய வேலையை பற்றி பேசவே இல்லை.
நீ என்னெல்லாம் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். என்னோட பேட்ச்மேட்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் வெளியில் வந்து இந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்டேன், இது இந்த தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொன்னாங்க, அதை பற்றி அவர் பேசவே இல்லையே. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஹஸ் டிசைடட் உங்களை அப்பாயின்ட் பண்ணது. இன்டர்வியூ ஏன்னா அரசியல்வாதியை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா நான் அதை பற்றி அது ஒரு புஸ்தகமே எழுதலாம். நான் கம்பெனி அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்தபோது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் நான் தப்பு ஆணைகளை நான் கேரி அவுட் பண்ண மாட்டேன் என்று தைரியமாக சொல்லியிருந்தேன். அது ஐ திங்க் பிரைம் மினிஸ்டர் நாலேஜுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, தேவர் வெயிட்டிங் ஒன்லி, நீங்கள் உங்களுடைய இதுக்கு தான் சம்மதத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வந்து இந்த வேலை என்ன மாதிரி வேலை அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம். அப்போ சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்டஸ், வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட உங்களை கிளப் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் பேரை பரிந்துரை இருக்குங்கிறத சொல்லக்கூடாது. நான் ஒத்துக்கிட்டையும் சொல்லலை. என்னோடய ஒய்ஃப்க்கு தெரியும், என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருந்தேன், அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன். அது தவிர வேறு ஒத்துக்கிட்டே சொல்லலை. என்னுடைய மந்திரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டார், பேர் சொல்லலாம்னா ராம் ஜெத்மலானி, அப்போ மந்திரியாக இருந்தார். அவர் வந்து உன்னை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போட போகிறாங்க தெரியுமா அப்படின்னு. இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால அப்படியான்னு நான் கேட்டேன். ஓகே. ஸோ பேருக்கு அண்ட் ஆர்டர் வந்தது ஜனவரி 11 2000 எனக்கு ஜனாதிபதி அலுவலகத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஜனாதிபதி உங்கள் பேரை கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் தேர்தல் ஆணையத்துக்கு போனேன். முன்ன பின்ன அந்த வேலையை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க. அது வந்து மற்றவர்கள் சொல்ல வேண்டியது, நான் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. என்கிட்ட கேட்டிருக்காங்க, சில பேர் கேட்டாங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற போது நிறைய அழுத்தங்கள்லாம் வரும், அதை எப்படி சமாளிச்சிங்கன்னு. நான் சொன்னேன், தேர்தல் ஆணையத்தில் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒருத்தர்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், நீங்களே டிசைட் எடுக்க பண்ணணும். அது இருக்கும் மட்டும் நம்ம தைரியமாக பண்ண வேண்டியது. அதனால் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. சில சமயத்தில் ரொம்ப அழுத்தங்கள் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னுடைய கடவுள் அறைக்கு போவேன், ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். இந்த மாதிரி மன சஞ்சலம் இருக்குது, அதுக்கு ஒரு மன தெளிவு வேண்டும்னு. தெளிவுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்துடும். அண்ட் நான் எந்த வேலை செய்தாலும் அதை பற்றி நான் என்றைக்குமே நான் ஒரி பண்ணது கிடையாது. சார், ஒரு பெரிய பொறுப்புகளில் நம்ம இருக்கிறோம், தொடர்ந்து பொறுப்புகளில் இருக்கிறோம், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம். அட் மூமெண்ட் ஆஃப் டைம் இந்தியாவே நம்மளை உற்று நோக்குது, தேர்தல் அதிகாரி TS கிருஷ்ணமூர்த்தின்னு. அந்த பொசிஷனை விட்டு அடுத்த நாள் ஒரு லேமன் மாதிரி நம்ம வெளில வரோம் இல்லையா, அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? இந்த கேள்வி என்னோட மனைவியே கேட்டா, நீங்கள் இந்த வேலையை விட்டப்புறம் எப்படி இருக்க போகிறீங்கன்னு. நான் சொன்னேன், நம்ம பிறந்தபோது இந்த வேலை வந்ததா, ஏதோ வந்தது, நம்ம பண்ணியாச்சு, அதை பற்றி மறந்து போக வேண்டியது. அந்த மறுநாள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன எங்க கூட இந்த ஒய் கேட்டகரி இதெல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான், மறந்து போயிடணும். வேலையை ரிட்டையர் ஆனப்புறம் அந்த அதிகாரத்தையோ அந்த அலுவலகத்தை பற்றியோ ரொம்ப நினைக்கக்கூடாது. இல்லை, அந்த மனநிலை உடனே கிடைச்சிருமா? இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் கூட சொல்லலாம். அன்னைக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி ப்ரெஸ்மேன் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ வேலையிலேருந்து ஓய்வு பெற போகிறீங்க, நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக வரமாட்டேன்னு. ஏன்னு கேட்டாங்க. கரப்ஷன், லஞ்சம் இருக்குது, இந்த கரப்ஷன், பிரைபரி இருக்குது, கிரிமினாலிட்டி. இந்த பார்லிமெண்ட்டில் பாதி பேர் வந்து கிரிமினல் கேஸில் இருக்காங்க. அது தவிர இந்த அரசியலில் நடக்கிற இந்த மேனிப்புலேஷன்ஸ், நான் யூஸ் பண்ணது சிக்கனரி, கிரிமினாலிட்டி, கரப்ஷன். இந்த மூன்றும் அரசியலில் இருக்கும் வரை அரசியலில் நான் நிச்சயமாக வரமாட்டேன் என்று சொல்லிட்டீங்க. அதனால் இந்த அதிகாரம் போச்சு, இல்லை அலுவலகம் போச்சு, இல்லை ஓய்வு பெற்றாச்சுன்னா அதை பற்றி மறந்து போயாச்சு. அப்புறம் என்ன சார் பண்ணீங்க? உங்களுடைய தலைமை தேர்தல் ஆணையர் முடித்த பிறகு இவ்வளோ நாளும் உங்களுடைய பணி எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் என்ன சார்?
என்னுடைய மனைவி வந்து வீணை வாசிப்பாங்க. ம். அவங்க வந்து ஒன்று மட்டும் அவங்க ரொம்ப, நான் திருமணம் ஆனதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. நீங்கள் ஒருவர்கிட்டையும் தப்பாக நடந்தக்கூடாது, ஒரு யாரையும் பிரைப் பண்ண வந்தால் நிச்சயமாக ஃபாலோ பண்ணக்கூடாது, அங்கேருந்து அவனை உடனே விரட்டி அடிக்கணும், நீங்கள் ஒன்றும் அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இது மனைவியே உங்கள்கிட்ட சொல்றாங்க? மனைவி, இன்ஃபேக்ட் சில அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரி லஞ்சத்தில் மாட்டிக்கிறாங்கன்னா மனைவியினால தான். அந்த விதத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க வந்து நிச்சயமாக ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, தவறுகள் பண்ணக்கூடாது. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் மனைவி. நிச்சயமா அதை நான் அந்த கிரெடிட் என்னுடைய மனைவி கொடுக்க வேண்டியதுதான். அது தவிர நடுவில் எனக்கு வந்து வெளியில் வேலை கிடைச்சது, பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் கம்பெனிலேயே, இல்லைன்னா இதில் ப்ரைவேட் செக்டர்லேயும் கிடைச்சது, கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டிசிஷன்லாம் குயிக்காக எடுப்பேன் நான். அதனால் நான் வந்து கவர்மெண்ட்டில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து. அது தவிர நான் சொன்னேன்னே, ஒரு கருத்து வேறுபாடுனால் சில சமயத்தில் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு இருந்த பொழுது எனக்கு ஒரு பழைய அதிகாரி கூட வந்தார். அவர் சொன்னார், நீ வந்து வேலையை விடக்கூடாது, சண்டை போட்டு வேலையை நடத்தணும், நீ நல்ல முறையில் எடுத்துன்னு போகணும். அதே மாதிரி என்னுடைய மனைவியும் அரசாங்க வேலையை விடக்கூடாது. ரொம்ப திட்டவட்டமாக இருந்தேன். நான் வந்து நிச்சயமாக போக வேண்டும் என்று திட்டவட்டமாக இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவரை போக விடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் அரசாங்க அதிகாரத்தை விட்டு போகக்கூடாது. அதனால தான் நான் தலைமை தேர்தல் ஆணையர் எல்லாமே அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட், எனக்கு இல்லை. இல்லாட்ட நான் வேலையை விட்டுட்டு போயிருப்பேன். அந்த ஒரு பவர்ஃபுல்லான இடம், அதெல்லாம் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். வேறு ஃபேமிலியில் பையன் பொண்ணு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து படிப்புக்கு அட்மிஷன் போது எனக்கு வந்து பர்டிகுலர்லி பையன் வந்து பிலானியில் படித்தான். அப்போல்லாம் ஃபீஸ் கட்டலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு என்னுடைய பொண் பர்டிகுலர்லி அவங்க வந்து எல்லாருமே அட்மிஷன் வந்து ரைட் ராயல் மெத்தடில் தான் போனாங்க. என்னுடைய பெண்ணுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தது. அவங்க வந்து ஒரு கல்லூரிக்கு போயிருந்தபோது 3 லட்சம் கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க எங்கிட்ட கேட்கவே இல்லை, நான் கொடுக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. வந்துட்டு வேறு காலேஜ், இங்கே ஒரு மெட்ராஸில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. அது மாதிரி படிப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் அவங்களே நல்லா முன்னுக்கு வந்தாங்க. நல்லா பெரிய உதவி பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது தவிர என்னுடைய மனைவி இல்லை, அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருந்துச்சா? அதெல்லாம் இருந்தது. அஃப்கோர்ஸ் சில சமயத்தில் தேர்தல் சமயத்தில் ரொம்ப ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா சில சமயம் முடியாது. பட் இருந்தாலும் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ண மாட்டேன் நான். ரொம்ப அப்படி எதே ஒன்று தேவைன்னாக்க சில சமயம் இசை கேட்க போவேன், இல்லை சில மீட்டிங்ஸ் போவேன் கேட்குறதுக்கு. அது தவிர எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அதனால் வீட்டில் ஒரு தடவை இது சொல்ல மறந்து போயிட்டேன். இங்கே கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸாக இருக்கும்பொழுது ஒரு மந்திரி வந்து ராத்திரி 9 மணி வீட்டுக்கு வர, தமிழ்நாட்டு மந்திரி வீட்டுக்கு வந்து ஒரு வருமான வரி இதில் ப்ராப்ளத்தில் இருக்கார் அவர். அதை வந்து நீங்கள் நிறுத்திருக்கீங்க, சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நகர்த்தணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன போட்டிருக்கோமோ அது சட்டப்படி பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்போம், இல்லாட்ட கொடுக்க முடியும். பட் ஃபோன் பண்ணாமல் நீங்கள் வந்திருக்கீங்க, அதே தப்பு. வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு உள்ள மரியாதை கொடுக்குறேன். அவருக்கு ஒரு கப் மோர் கொடுத்து பேசிட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்போது குழந்தைகளோட அவனோட படிப்பு சொல்லி கொடுத்துருந்தேன் பையனுக்கு. அப்போது மறுநாளைக்கு எல்லோரும் கேட்டாங்க, மந்திரி இந்த ரெட் லைட் போட்ட கார்லாம் வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு. நான் ஒருத்தருக்கிட்டையும் சொல்லலை அதை பற்றி. என்னுடைய இம்மீடியட் பாஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்தார், இந்த மாதிரி கேட்டார், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். ஆனால் ஒரு தைரியம் இருந்தது.
நம்ம யாரையும் தவறு செய்ய சொன்னால் நிச்சயமாக செய்ய மாட்டேங்கிற ஒரு தைரியம் இருந்தது. இந்த பயணத்தெல்லாம் நீங்கள் புத்தகமாக எழுதியிருக்கீங்கல்ல, பியாண்ட் பேலட்? எல்லாம் சொல்ல மாட்டேன், சிலது தான் எழுதியிருக்கேன். ஏன்னா என்னுடைய பயோகிராஃபின்னு சொல்லி நான் எழுதலை. பட் ஆனால் அரசியல்வாதிகளுடன் என்னெல்லாம் இது மிராக்கிள்ஸ் ஆமாம் எல்லாம் இருந்தது. அது ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருக்கேன். ஒரு தடவை கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் ஒரு தடவை வந்தார். ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நான் வரலாமான்னு கேட்டேன். நீங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வரலாமான்னு நீங்கள் எப்படி கேட்கலீங்க, கட்டாயம் வாங்க அப்படின்னு. ஆனால் ஒருத்தருக்கு நான் வரது தெரியக்கூடாது அப்படின்னாரு. அது என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் அவர் வந்து கல்கட்டாக்காரர், உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் எப்படி நீங்கள் வரலன்னு சொல்ல முடியும்? நான் பேச மாட்டேன், என்னுடைய காரியதரிசி அதை பற்றி பேச மாட்டோம். வந்தார், ஒரு 10 நிமிஷம் கல்கத்தா கேஸ் பற்றியெல்லாம் பேசிட்டு திடீர்னு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு மந்திரிக்கும்னு, அதை நான் சால்வ் பண்ணுவேன். எனக்கு அதில் வந்து பார்லிமெண்ட்டில் நாங்கள் ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டார். அதெல்லாம் வேண்டாம், நானே டேக்கிள் பண்ணிப்பேன் அப்படின்னு. அவர் 2-3 அப்சர்வேஷன் சொன்னார். நாங்கள் சொன்ன நீங்கள் காதி தேசியாக இருக்கும், நான் ஏன் உங்களை வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் நாங்கள் அதிகாரிகளை பார்க்க வரமாட்டோம் அப்படின்னாரு. ஏன் வரேன்னு தெரியுமாண்ணே? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னார், நாங்கள் கடிதம் எழுதினா விதின் 7 நாளில் உங்கள்கிட்ட ரிப்ளை வரும். அதே மாதிரி ஆன்சரிங் மிஷினில் நாங்கள் மெசேஜ் விட்டோன்னா நீங்கள் உடனே கூப்பிடுவீங்க. இந்த மாதிரி அதிகாரிகளை நாங்கள் பார்த்ததில்லை. ஓ சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ஒரு பெரிய லைஃப் ஜேர்னி. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் ரிட்டையர் ஆனப்புறம் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி யூத் மெம்பர்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க கல்கட்டாவில். அங்கே போனப்புறம் அவங்க எல்லாம் அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை குறைபாடுகள் சொன்னாங்க. எல்லாம் பெங்காலியில் பேசினாங்க. நான் சொன்னேன், தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லக்கூடாது, நீங்கள் பெங்காலி ஒரு நல்ல மொழி, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது கேட்குறதுக்கு. நான் தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, நான் இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச போகிறேன். தேங்க்யூ சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் ரொம்ப பயனுள்ளதாக எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.